ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அருமையான முறையில் பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பூண்டு சட்னி ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியானது. பூண்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதோட மருத்துவ குணங்கள் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. அதனால் டெய்லி உணவில் கட்டாயம் பூண்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சட்னியாக அரைச்சி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா சூடாகட்டும். அது சூடானோடனே நான் நாட்டுப்பூண்டு, உரிச்ச நாட்டுப்பூண்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இந்த 50 கிராம் பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மிதமான அனல் வச்சுட்டு நீங்கள் வதக்கிக்கோங்க. பாருங்கள், அதோடய தோல்லாம் பாருங்கள் நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இது கூட 50 கிராம் அளவுக்கு நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட இது கூட சேர்த்துக்கலாம். எந்த வெங்காயம் சேர்த்தாலும் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப அதிகமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. பூண்டு மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கிட்டு இது கூட சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. அது பொரிஞ்சதும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா பொரிய விடுங்க. அப்போ தான் சட்னியோட வாசம் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னி இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட தண்ணி சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். அதனால் இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நான் இந்த ஆயிலே வதக்க போகிறேன். ரொம்ப அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மிளகாய்த்தூளுக்கு பதிலாக வரமிளகாய் ஆட் பண்ணி கூட நீங்கள் இந்த சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் அதிகமாக அரைச்சிட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 10 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா, வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 2-3 நாள் மட்டும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான பூண்டு சட்னி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.